8/2/2025 காருண்யா 692க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைய கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நேற்று 7ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆல் போர்டு 8, 9 கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 137. சரிங்களா, இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 நம்பர் 3 நம்பர் பாஸ் ஆகும் எப்போவுமே. அதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வந்திருக்குது, 7ஆம் நம்பர் வந்திருக்குது, 1 மட்டும் மிஸ்ஸிங் ஆகிருக்குது. சரிங்களா, நம்ம பவரில் சப்போர்ட் கொடுத்த 7 பாஸு, பவர் நம்ம 8, 9 கொடுத்ததில் 3ஆம் நம்பர் வந்திருக்கு. உள்ளார ஓரளவுக்கு நல்ல மேட்ச் ஆகி வந்திருக்குது. நம்ம 7 பி போர்டில் கொடுத்துருக்கோம், சி போர்டுக்கு 7 வந்துருக்கு. சி போர்டில் 2 வச்சுருக்குறோம். ஆனால் நேற்றைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக சொல்லியே கொடுத்துருந்தேன். பி போர்டுக்கு 3ஆம் நம்பரும் இந்த 8 வரலாம், இல்லைன்னா 8க்கு பதிலாக கண்டிப்பாக 3, 8 கண்டிப்பாக உள்ளே வரும்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் எடுத்துருக்கோம், 6க்கு பவர் 1, அந்த 1 மேலே போயிருக்குது. இப்படி தான் மிஸ் ஆகிருக்க தவிர 3ஆம் நம்பர் நம்ம வைக்கல. ஆனாலும் நம்ம சொல்லியே கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா 82ன்னு ஒரு நம்பர் வர வேண்டியது இருந்துச்சு. அதை பவர் பண்ணினா 8க்கு பவர் 3, 2க்கு பவர் 7, 37ங்கிற நம்பர் அழகாக பிசியில் உட்காந்துருச்சு. சரிங்களா, இந்த மாதிரி தான் உட்காரும். அதுக்கு தான் நம்ம பவர் நம்பர் சொல்லி அப்பப்போ கொடுக்குறோம். இதில் ஏதாவது ஒன்று வரணும், இல்லைன்னா பவர் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கூட பவரில் தான் மிஸ் ஆகிருக்குது. 6, 2 பார்த்தீங்கன்னா 6க்கு பவர் 1, 2க்கு பவர் 7. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குது, நம்ம எப்படி எடுத்துருக்குறோம், அது எப்படி மிஸ் ஆகிருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இப்படி தான் மிஸ் ஆகிருக்குது. இந்த நம்பரை நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஜோடியாகவும் இந்த நம்பர்லாம் வர வேண்டிய நம்பர்கள், ஆனால் பவர் பண்ணி அடிக்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம அதை கரெக்டாக எடுத்து வைக்கிறது. இது உங்கள் கணிப்பில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதுக்காக மட்டும்தான் இதை சொல்லி கொடுக்குறோம் நாங்கள். சரிங்களா, 6, 2ன்னு எடுத்துருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா 1, 2ன்னு வந்திருக்கு, 1, 7ன்னு வந்திருக்குது. சரிங்களா, பவரில் மிஸ் ஆகிருக்குது. 8, 2ன்னு எடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா 3, 7ன்னு வந்திருக்குது, அதுவும் மிஸ். 2க்கு பதிலாக 7 வந்திருக்குது, 6க்கு பதிலாக 1 வந்திருக்கு, 8க்கு பதிலாக 3 வந்திருக்கு. ஆக மொத்தம் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் தான் இது. சரிங்களா, இப்படி தான் மிஸ் ஆகிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 473ன்னு ஒரு பேட்டர்னில் நம்ம எடுத்திருந்தோம். ஆனால் 137 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிசி நம்பர் இதாக இருக்குது. அதேமாதிரி 0, 1, 2ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 0, 1, 2ன்னு வச்சுருக்குறோம். ஆனால் உள்ளே ஒரு ஸ்டெப்பு தள்ளி போயிருக்குது. 2ஆம் நம்பர் உள்ளே ஒரு ஸ்டெப்பு தள்ளி போயிடுச்சு. 0, 2, 1ன்னு வந்திருக்கு. ஏ போர்டில் 1 வச்சுருக்குறாங்க, 0, 2ம் உள்ளே போயிடுச்சு. இல்லைன்னா அந்த நம்பரும் வெளியே வந்திருக்கலாம், அது உள் நம்பராக போயிடுச்சு. சரிங்களா, சரி ஓகே, போனதை சொல்லிட்டேன். சரிங்களா, இது எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா, உங்கள் கணிப்பில் இந்த மாதிரி நம்ம 6, 2ன்னு கொடுக்குறோம், இது பவரில் வருது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் எப்படி மிஸ் ஆகுது நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா, சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குது, என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வேறு மாதிரி வந்துச்சுன்னா மாற்றி ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். காருண்யா 692 கம்பெனின்னு. சரிங்களா, அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149 கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போட விருப்பம் இருக்கா, உங்களுக்கு டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா, டிக்கெட் புக்கிங் ஒன்லி கேரளா மற்றும் டிஆர். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 6. சரிங்களா, 4, 6ன்னு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சப்போர்ட்டுக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். 4க்கு பவர் 9 வச்சுருக்கிறேன், 5க்கு பவர் 0, 6க்கு பவர் 1ன்னு சொல்லி கீழே வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் இதில் மாற்றம் இருந்துச்சுன்னா மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 1ன்னு வச்சுருக்கிறேன். பி போர்டில் 3, 8ன்னு வச்சுருக்கிறேன். நாளைக்கு 3, 8 உள்ளே வர்ற மாதிரி இருக்குது. சரிங்களா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 5ன்னு வச்சுருக்கிறேன். 6, 5 வரணும், இல்லைன்னா மீண்டும் 7ஆம் நம்பர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி இதில் ஏதாவது போர்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் கொடுக்குற இடத்துல தான் அடிப்பாங்கன்னெலாம் கன்ஃபார்ம் கிடையாது. எடுக்கிறோம் இந்த போர்டுக்கு இந்த நம்பருன்ட்டு ஒரு நேரம் கிளிக் ஆகலாம், ஒரு நேரம் மிஸ் ஆகலாம். சரிங்களா, ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் நேற்றை மாதிரி உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருந்து அது மிஸ் ஆச்சுன்னா, பவரில் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அப்படி ஒன்று இப்படி ஒன்று வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்காக தான் பவர் நம்பர் எப்படி மிஸ் ஆகிருக்குங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி உங்கள் கணிப்பில் இதில் இருக்கிறதுல ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மாற்றி வச்சு ஒன்று இப்படி ஒன்று அப்படி ஒன்று ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 79, 14, 17, 29, 25, 45, 70, 26ன்னு வச்சுருக்கிறேன். இது ரொட்டேட் ஆகலாம், 79, 97 ஆகலாம். சரிங்களா, உங்கள் கணிப்பில் 79 மட்டும் இல்லை, எல்லா நம்பருமே அப்படி தான் ரொட்டேட் ஆகலாம். அதே மாதிரி ஏதாவது பவர் மாற்றம் இருந்துச்சுன்னா உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா
மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதேமாதிரி 557788 இந்த நம்பர்கள் டபுள்ஸாக வரணும். என்னடா போன வருஷமும் இதில் வந்து நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டில் வந்திருக்கும் 55, திரும்பவும் ஒரு 55 மாதிரி வருது. அப்படி இல்லைன்னா 00 தூக்கி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு 7ஆம் நம்பரும் கொஞ்சம் டபுள்ஸாக வர மாதிரி தெரியுது. 7 2 ஏதாவது பவர் பண்ணி கூட அடிக்கலாம். சரிங்களா? 7 2ங்கிற மாதிரி கூட வந்தாலும் வரும். நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 455ங்கிற மாதிரி, அதுதான் சொன்னால 5 டபுள்ஸாக வர மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர் வரணும், இல்லைன்னா 2ஆம் நம்பர் வரணும். டபுள்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 185, 134, 415, 586, 571, 177, 276. சரிங்களா? நாளைக்கு 1 6 கண்டிப்பாக உள்ளே இருக்கும் ஆட்டத்தில். அதே மாதிரி 7 2 கண்டிப்பாக ஆட்டத்தில் வர்ற மாதிரி தான் தோணுது. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள். 6 கொடுத்துருக்கேன், பவர் நம்பர் 1 கொடுத்துருக்கேன். இங்கே வெளியில் 7 கொடுத்துருக்குறேன். 7ஆக வரலாம், இல்லை நேற்று 8க்கு கொடுத்துருந்தோம், நம்ம 8க்கு 3 வந்தது. ஒருவேளை 7க்கு பதிலாக 2ம் வரலாம். சரிங்களா? இல்லை 7 2 2 சேர்ந்த மாதிரி. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி ஒன்று இப்படி ஒன்று வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்காக மட்டும்தான், மிஸ் ஆகாமல் வின்னிங் வாங்குறதுக்காக சொல்கிறோம். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். அதேமாரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதேமாதிரி நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பெல் ஐக்கானை ஆனில் போட்டுருங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.